வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிகாரத்தை பயன்படுத்துவதை தடுக்க கடும் விதிமுறைகளை வகுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவர்கள் தங்கள் மாநிலங்களிலேயே நீட் தேர்வு எழுதும் வகையில் கூடுதல் மையங்களை அமைக்க வேண்டும். தேசிய தேர்வுகள் வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரின் நண்பர் வீட்டில் வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பறிமுதல். தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளிலும் எடப்பாடி வேட்பாளர்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஊருக்குள் நுழைய விடாமல் விரட்டியடித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தும் கிராம மக்கள். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் டிடிவி தினகரன் இன்று பிரச்சாரம் செய்கிறார். அமமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது அபத்தம். இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. பெரும்பாலான மாநிலங்களில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. ஒரே நாளில் 40,715 பேருக்கு தொற்று உறுதி. மகாராஷ்டிராவில் மக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தவறினால் மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என எச்சரிக்கை. பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குறுதிகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படாது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். அரசு பதவி வகிக்கும் அமைச்சர்கள் பிரச்சாரங்களில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் கடும் விதிகளை வகுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு சம்பளம் பெறும் அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வது வாக்காளர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி அஹிம்சா சோஷலிஸ்ட் கட்சியின் தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரச்சாரங்களில் அமைச்சர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் கடுமையான விதிகளை வகுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த விதிகளை தற்போதைய தேர்தலில் அல்லாமல் எதிர்வர இருக்கும் தேர்தல்களுக்கு அமல்படுத்தலாம் என்றும் யோசனை தெரிவித்துள்ளது. அரூர் அருகே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தபோது அதிமுக தொண்டரின் சரமாரி கேள்வியால் செய்வதறியாது திகைத்த அவர் சிறிது நேரம் பிரச்சாரத்தை நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரச்சார கூட்டத்தில் இருந்த அதிமுக தொண்டர் ஒருவர் திடீரென எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தருமபுரி மாவட்டம் வறட்சியாக உள்ளதாக கூறி சரமாரி கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி சிறிது நேரம் தனது உரையை நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் பதிலளித்த அவர், கூட்டங்களில் கலாட்டா செய்வதற்கே வந்தாயா? நானும் அங்கிருந்துதான் வந்தவன் என கூறினார். Very
எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து கேள்வி கேட்ட அத்தொண்டரை காவல்துறையினர் பிரச்சார கூட்டத்திலிருந்து வெளியேற்றினர். மாணவர்கள் தங்கள் மாநிலங்களிலேயே நீட் தேர்வு எழுதும் வகையில் கூடுதல் மையங்களை அமைக்க வேண்டும் என தேசிய தேர்வுகள் வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு விண்ணப்பங்கள் பெற தொடங்கும் சில மணி நேரங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்வு மையங்கள் நிரம்பி விடுவதால் கூடுதல் தேர்வு மையங்கள் அமைக்க கோரி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரப்பிள்ளை ரமேஷ் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மாணவர்கள் தங்கள் மாநிலங்களிலேயே நீட் தேர்வு எழுதும் வகையில் கூடுதல் மையங்களை அமைக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாணவர்கள் தங்கள் மாநிலங்களிலேயே நீட் தேர்வு எழுதும் வகையில் கூடுதல் மையங்களை அமைக்க வேண்டும் எனவும் இதனையடுத்து ஆண்டு முதல் செயல்படும் வேண்டும் என்றும் தேசிய தேர்வுகள் வாரியத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பரவல் வேகமாக பரவி வரும் நிலையில் மக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலை வீச தொடங்கியுள்ளது. கொரோனா அதிகம் பரவும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. அங்கு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிர சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் டோப் மக்கள் கண்டிப்பாக கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லாவிடில் கொரோனா முதல் அலையின் போது பிறப்பிக்கப்பட்டது போன்று மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். முழு ஊரடங்கிற்கு முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முழு ஊரடங்கை தவிர்க்க மக்கள் சமூக விலகலை கடைபிடித்து கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய பாஜக அரசு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி கூறிய பொய்கள் மட்டுமே கடைசியில் மீதமிருக்கும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 8 கட்டங்களாக நடைபெறும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 தினங்களே உள்ளதால் மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. புருலியா மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரித்த மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி மத்திய பாஜக அரசு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று வருவதாகவும் கடைசியில் பிரதமர் மோடி கூறிய பொய்கள் மட்டுமே மீதமிருக்கும் எனவும் குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருவதாகவும் ஆனால் இந்த வாக்குறுதிகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படாது எனவும் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்தார். அசாம், திரிபுரா மாநில தேர்தல்களின் போது அளித்த வாக்குறுதிகளை மறந்தது போல் தேர்தலுக்கு பின் மேற்கு வங்கத்திற்கு அளித்த வாக்குறுதிகளையும் பாஜக மறந்துவிடும் என செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டுகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டி வருகிறார். செல்லும் இடம் எல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை 4 மணியளவில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் பகுதியில் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து மாலை 5 மணியளவில் விழுப்புரத்தில் பொதுமக்களிடையே உரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் திருக்கோவிலூர் தொகுதிக்கு உட்பட்ட 5 முனை சந்திப்பு பகுதியில் இரவு 7 மணியளவில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். அதன் பிறகு ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட பகண்டை சாலையில் திரு டிடிவி தினகரன் அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார்.
தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது அபத்தமான பொய் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா எதிர்த்த அத்தனை திட்டங்களையும் பிஜேபியுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்தியவர் என குற்றம் சாட்டினார். மத்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிற தொழிலாளர் விரோத சட்டம், விவசாயிகள் விரோத சட்டம், மின்சார திருத்த மசோதா, இதில் பூரா கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி இவங்க 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றலை. ஜெயலலிதா அவர்கள் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாக்குறுதி, அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றப்படலை. மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தப்படும் சொன்னாங்க, நிறைவேற்றப்படலை. அம்மையார் கொடுத்த வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றலை. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் செம்பூர் சோதனைச் சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் மதுரையில் நகைக்கடை வைத்திருக்கும் சிவானந்தம் என்பவரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது வெள்ளி கொலுசு, மோதிரம், வளையல் என 24 கிலோ வெள்ளி பொருட்களை அவர் வைத்திருந்தது தெரியவந்தது. ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை தேர்தல் பறக்கும் படை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் நடுக்காணி சோதனைச் சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் கேரளாவில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்களின்றி 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் எடுத்து செல்லப்பட்டதை கண்டுபிடித்த அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். நெல்லை டவுனில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் 2 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட 13 இடங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொரோனா தொற்று பரவுவது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலக காசநோய் தினத்தை ஒட்டி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சென்னை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகரித்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைவரும் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்திய அவர், கூட்டமான இடங்களில் மட்டுமல்லாமல் தள்ளுவண்டி கடைகளில் சாப்பிடும்போது கூட சமூக இடைவெளியை பின்பற்றுவது அவசியம் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து இந்த கோவிடை மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் பன்மடங்கு அதிகரிக்காமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் சூழலை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது இந்த மாஸ்க் அணிவிப்பது. அதனால தான் இந்த மாஸ்க் கேம்பெயின் ஆஃப் மாஸ்க் தொடர்ந்து பண்ணுறோம். நாங்கள் பார்க்கக்கூடியது கூட்டங்கள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கூட்டங்கள் இல்லாமல் தள்ளுவண்டியை சுற்றி இருக்கக்கூடியது மாஸ்க் போடாமல் இருக்காங்க. உணவு வாங்கும்போது மாஸ்க் போடுறது, சாப்பிடும்போது தள்ளி நிற்கிறது போன்ற எளிமையான வழிமுறைகள்ங்க. கடைக்கு போகும்போது மாஸ்க் போடுறது ஏற்கனவே சொன்ன வழிமுறைகள் தான் நம்ம கட்டாயம் கடைபிடித்தால் இந்த ஏற்றத்தையும் நம்ம குறைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இன்னும் அக்ரெசிவ் டெஸ்டிங் பண்ணி மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட், அந்த பகுதியில் நோய் இருக்கிற பகுதியை இன்னும் க்ளீனாக கண்டெயின் பண்ணி கோவிட் சார்ந்த பழக்கங்கள், கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அதை கட்டாயம் எல்லாருக்கும் உணர்த்துவதற்கு நம்ம சொல்லணும். திருச்சியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் வீரா சக்தியின் நண்பர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருச்சி புதுக்கோட்டை சாலை மொராய் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் மொராய் சிட்டி உரிமையாளரும் தொழிலதிபருமான லொரைன் மொராய் ஏராளமான வீடுகள் கட்டி விற்பனை செய்ததில் வருமான வரி கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீடு மற்றும் அவரது அலுவலகங்களில் 2வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரி சோதனையின் போது கணக்கில் வராத சுமார் 10 கோடி ரொக்கமும் பல கோடி மதிப்புள்ள முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இவருடன் தொடர்பில் உள்ள மற்றொரு தொழிலதிபரும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளருமான வீரசக்திக்கும் வரிய ஏய்ப்பில் தொடர்பு உள்ளதா என்றும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொருளாளர் சந்திரசேகரன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 11.5 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. தற்போது மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் வீரா சக்தியின் நண்பர் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி 10 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதிர்ச்சியடைந்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மருத்துவ நிபுணர்களுடன் தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, கோவை, தஞ்சை, திருச்சி, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் மருத்துவ நிபுணர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கொரோனா பரவலின் தற்போதைய நிலை, தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மாநிலம் முழுவதும் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கழக வேட்பாளர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக பொருளாளரும் கழக வேட்பாளருமான திரு ஆர் மனோகரன் மலைக்கோட்டை பகுதிக்கு உட்பட்ட வானம்பட்டறை, வடக்கு ஆண்டாள் வீதி, நந்தி கோவில் தெரு, தெப்பக்குளம், காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அமமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு செல்வகுமார் செட்டியப்பட்டி, தலைவாசல், பழைய நாய்க்கன்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் மாவட்ட செயலாளரும் கழக வேட்பாளருமான திரு வி பாண்டி தேவக்கோட்டையில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழகத்தினர் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தேமுதிக, எஸ்டிபிஐ, மருது சேனை உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் திரு முருகன் வெந்நீர் வாய்க்கால் உட்பட 50 கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்ற இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் திரு ஆர் வி ரஞ்சித்குமார் தொகுதிக்கு உட்பட்ட குன்னவாக்கம், ஏலக்காய் மங்கலம், தொள்ளாளி, வாரணவாசி, தாளம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு பி பழனியப்பன் அத்தொகுதிக்கு உட்பட்ட ரேக்கடஹள்ளி, சுங்கரஹள்ளி, புளியம்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்தே பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் கடந்த 24 நாட்களாக பெட்ரோல், டீசல் விலை மாற்றமின்றி காணப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவாக உள்ள போதிலும் மத்திய, மாநில அரசுகளின் வரி விதிப்பு காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு வரை நாள்தோறும் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டு வந்த பெட்ரோல், டீசல் விலை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் தொடர்ந்து 24வது நாளாக இன்றும் மாற்றமின்றி காணப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 11 காசுக்கும், டீசல் 86 ரூபாய் 45 காசுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த பின்னர் பெட்ரோல், டீசல் விலை அதிரடியாக உயருமோ என்ற அச்சம்
மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது சுமார் 35 நாட்களுக்கு எவ்வித மாற்றமும் இல்லாமல் இருந்த பெட்ரோல் டீசல் விலை வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நாளில் இருந்து விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஆவுடையார் கோவில் கழக ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு சிவசண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே ஆலோசனைகளை வழங்கினார். ஆவுடையார் கோவில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் திரு மகாலிங்கம், ஆவுடையார் கோவில் கழக ஒன்றிய செயலாளர் திரு சி செல்லக்கண்ணு, எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் திரு ராமநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பாக தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது. நெய்வேலி ஆர்ச் கேட் பகுதியில் உள்ள தேர்தல் பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் டாக்டர் திரு ஏபிஆர் பக்த ரட்சகன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய பாடுபடுவது என ஆலோசனை வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மாணவர் ஒருவர் தற்கொலை முயற்சி சக மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான அஜித் என்ற சிறுவன் உள்ளான். அச்சிறுவனுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அஜித் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டான். இதனால் மனம் உடைந்த அச்சிறுவன் தற்கொலைக்கு முயன்றான். இதில் படுகாயமடைந்த அஜித்துக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் மாயமானதை அடுத்து அவரை தேடும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மண்டபம் வடக்கு துறைமுக பகுதியில் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற கார்மேகம் என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது குடும்பத்தினர் கண்ணீருடன் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீனவரை மீட்க நடவடிக்கை எடுக்க மனு அளித்தனர். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் திரு எஸ் காமராஜுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார்குடி தொகுதியைச் சேர்ந்த அதிமுக, பாஜக மற்றும் திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மன்னார்குடி அசேஷம் பகுதியைச் சேர்ந்த பாஜக மூத்த நிர்வாகியும் தேர்தல் பொறுப்பாளருமான திரு மோகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் காவிரி டெல்டா பகுதியை பாலைவனமாக்கும் பாஜகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அக்கட்சியில் இருந்து விலகி அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் திரு ஜி வீரமணி அறிமுக கூட்டம் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, எஸ்டிபிஐ, கோகுல மக்கள் கட்சி, ஏஐஎம்ஐஎம் ஆகிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அமமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய தீவிர களப்பணியாற்ற முடிவு செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடுகச்சி மதில் கிராமத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தஞ்சை கணேசராஜா வாக்கு கேட்டு கிராமத்திற்கு சென்றார். அங்கு சென்ற அவரை எங்கள் பகுதியில் எடப்பாடி தரப்பினர் யாரும் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுகவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளரை பொதுமக்கள் விரட்டினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.